வணக்கம் அண்ட் வெல்கம் டு yummychilly. நான் ஷாலினி. இந்த வீடியோவில் மீல் மேக்கர் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஊர் கொல்கட்டை மாதிரி தான். ஆனால் அவுட்டர் லேயர் வந்து மைதாவில் செய்வாங்க. நான் வந்து கோதுமாவில் செஞ்சுருக்கேன். அண்ட் ஸ்டஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ் இல்லை மட்டன், சிக்கன் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். இந்த மோமோஸை இந்த சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கேரட்டோ, பீன்ஸோ இல்லை வந்து முட்டைக்கோஸ் இதெல்லாம் செய்கிற பொரியல் வந்து மீந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மட்டன், சிக்கன் கிரேவிஸ் இல்லை பிரியாணியில் இருக்க அந்த பீஸ் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கூட கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கிறது நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள், அதில் நான் சொல்லியிருக்கேன். மீல் மேக்கர் மோமோஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. மீல் மேக்கர் மோமோஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பேக்கிங் பவுடர் இருக்குது அப்படின்னா அது வந்து 1/2 டீஸ்பூன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதுவே வந்து போதும். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இப்போ மீல் மேக்கருக்காக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் மீல் மேக்கர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் மூடி வச்சுட்டேன். மீல் மேக்கர் வந்து பெருசு இல்லை சின்னது எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக அதில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி எப்போவும் நம்ம மீல் மேக்கர் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப பேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுங்க. இல்லை நீங்கள் சாப் பண்ணது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து க்ரஷ் பண்ணதான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு அதோட கலர் வந்து கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் வேக வச்சு அரைச்சி வச்சுருந்தா அந்த மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிமைனிங் இருக்க பொரியலில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மட்டன், சிக்கன் ஏற்கனவே குக் பண்ணது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் விட்டு எடுத்து அதை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்களுக்கு சில்லி பவுடர் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லெமனும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வதக்கிட்டு பெரிய தக்காளி 1 எடுத்து அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அவுட்டர் லேயர் ரெடி பண்ணிடலாம். மோமோஸ் வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி பிளேட்டில் தான் வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து எதில் வேக வைக்கிறீங்களோ அதை வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். இதில் பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவும் டஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிட்டு ரோல் பண்ண போகிறேன். நல்லா பெருசாக தேய்ச்சிக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாகவும் வந்து ரோல் பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப அது லேட் ஆகுன்றனால இந்த மாதிரி நல்லா பெருசாக ஒரே இதாக ரோல் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோட இன்னர் பார்ட் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரோல் பண்ண மாவு எடுத்து அதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, கொல்கட்டை மாதிரி தான். அதனால நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செய்யலாம். சோமாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்லேயும் செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து நம்ம மோதகம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு அதை வந்து ரோல் ட்விஸ்ட் பண்ணி சென்டரை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷேப்ஸ் வந்து நம்மளோட ஃபேவர் தான். உங்கள் குட்டீஸ்க்கு எந்த மாதிரி ஷேப்லலாம் பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இந்த இட்லி பேனில் நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் வேக வைக்கிறேன். ஏன்னா அதோட அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இந்த ஷேப்பில். அதனால நான் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட அந்த மோமோஸ் சட்னி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒன்று. இந்த சட்னி வந்து இந்த மோமோஸை விட இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக வந்து மோமோஸ் சட்னி வந்துடும். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான மோமோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஆரோக்கியமான உணவை அரிசியோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.